இன்றைக்கு நிறைய பேருக்கு ரத்தம் தொடர்பான பிரச்சனைகள் அதிகரித்து வருகின்றன. உணவில் இருக்கும் இரும்பு சத்தும் ரத்தம் உருவாக ஒரு காரணம். இரத்தத்தில் இருப்பது ஹீமோகுளோபின். ஹீம் என்றால் இரும்பு என்று அர்த்தம். அது நமக்கு உணவின் மூலமாக கிடைக்கிறது. உணவில் இரும்பு சத்து அதிகமாக இருந்தால் இரத்த சிவப்பு அணுக்களின் எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கும். உடலில் இருக்கும் இரத்த அணுக்களின் எண்ணிக்கை செறிவாக இருக்க வேண்டும். இல்லையெனில் உடலில் நோய்கள் அதிகம் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம். ஆகவே அனிமியா நோய் வராமல் தடுக்க இரத்த அணுக்களை அதிகப்படுத்த வேண்டும். இரத்த அணுக்களை அதிகரிக்க அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ள உணவுகளை உண்ண வேண்டும். நம் உடலில் இரத்தங்கள் அதிகரிக்க எந்தெந்த உணவுகள் சாப்பிடலாம் என்று இந்த வீடியோவில் நாம பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என் வீடியோவுக்கு வாங்க. உலர்ந்த திராட்சை. பொதுவாக கருப்பு திராட்சை, பச்சை திராட்சை என 2 வகைகள் உள்ளன. 100 கிராம் உலர்ந்த திராட்சையில் 23% இரும்பு சத்து நிறைந்துள்ளது. 100 கிராம் உலர்ந்த திராட்சையில் சாப்பிட்டாலே 2 மில்லிகிராம் இரும்பு சத்து கிடைத்துவிடும். திராட்சை கண் பார்வையையும் அதிகரிக்கிறது. தினசரி இந்த உலர்ந்த திராட்சை சாப்பிடுவதால் குடலில் நல்ல பாக்டீரியாக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். இரும்பு சத்து குறைபாட்டை போக்க தினமும் 5 உலர்ந்த திராட்சையை இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற வைத்து மறுநாள் காலையில் தண்ணீருடன் சேர்த்து சாப்பிடலாம். ஆப்பிள். ஆப்பிள் மிகவும் ஊட்டச்சத்து நிறைந்த பழங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கலாம். மன அழுத்தம், மன ஆரோக்கியத்திற்கு நன்மைகள் ஏற்படுத்தும். தினமும் ஒரு ஆப்பிள் மருத்துவரை தவிர்க்கும் என்ற பழமொழி சொல்வது போல் ஆப்பிள் ஒரு ஆரோக்கியமான பழம். ஆப்பிள்களில் குறிப்பிடத்தக்க அளவு இரும்பு சத்து உள்ளது. இதை சாப்பிடுவதால் இரும்பு சத்து அதிகரித்து ஹீமோகுளோபின் குறைபாடு நீங்கும். நோய்களை எதிர்த்து போராடும் சக்தியையும் உடலுக்கு தருகிறது. மாதுளை. மாதுளை நிச்சயமாக ஒரு சுவையான மற்றும் ஆரோக்கியமான விருந்தாகும். நாம் ஆரோக்கியத்திற்கு பல நன்மைகளை வழங்கும் இந்த பழத்தை நாம் அனைவரும் விரும்பி சாப்பிடுகிறோம். மாதுளை இரத்தத்தை மிக விரைவாக அதிகரிக்கிறது. இதில் இரும்பு சத்து அதிகம் உள்ளது. மாதுளை உடலில் இரத்தம் குறைவதை தடுக்காது. மாதுளையை தினமும் சாப்பிட்டு வந்தால் உங்கள் எடையும் அதிகரித்து உடலில் போதிய அளவு இரத்தம் இருப்பதால் முகத்தில் பொலிவும் ஏற்படும். பீட்ரூட். பீட்ரூட் பல வகையான வைட்டமின்கள் உடலை நோய் தாக்குதலில் இருந்து பாதுகாக்கின்றன. மேலும் இதில் சோடியம், பொட்டாசியம், கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற ஊட்டச்சத்துக்களும் நிறைந்துள்ளன. இரத்தத்தை விரைவாக அதிகரிக்க பீட்ரூட் சாப்பிட பரிந்துரைக்கப்படுகிறது. இதில் இரும்பு சத்து அதிக அளவில் உள்ளது. இது ஹீமோகுளோபினை அதிகரிக்கிறது. தினமும் பீட்ரூட் சாப்பிட்டு வந்தால் ஒரு வாரத்தில் உடலில் இரத்தம் பெருகும். சுவையில் சற்று துவர்ப்பு இருப்பதால் ஜூஸ் செய்து குடிக்கலாம். பேரிச்சை. 100 கிராம் பேரிச்சையில் 277 கலோரிகள் உள்ளன. 0.90 மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்கிறது. இரும்பு சத்து அதிகமாக கிடைக்கும் வைட்டமின் மற்றும் மினரல் நிறைந்த இந்த பழம் நரம்பு தளர்ச்சியை போக்கும். கால்சியம் சிறிதளவு இருப்பதால் எலும்பு பற்களுக்கும் நல்லது. நார்ச்சத்து அதிகமாக இருப்பதால் மலச்சிக்கல் பிரச்சனை தீரும். ஏகப்பட்ட சத்துக்கள் நிறைந்துள்ள இந்த பழம் ஒரு வரம்தான். தர்பூசணி. தர்பூசணி புத்துணர்ச்சி தரும் பழம் மட்டுமல்ல, வெயில் காலத்திற்கும் ஏற்றது. உடல் நலத்திற்கு சிறந்ததும் கூட. இது உடலில் உள்ள வெப்பத்தையும் இரத்த அழுத்தத்தையும் சரி செய்யும். வைட்டமின் ஏ, தாதுக்கள், நார்ச்சத்து ஆகியவை அதிகமாக உள்ளன. 100 கிராம் தர்பூசணியில் 90% தண்ணீர், 7% கார்போஹைட்ரேட், 0.20 மில்லிகிராம் இரும்பு சத்தும் உள்ளன. இதில் உள்ள லைகோபின் என்ற சத்து சூரிய ஒளியிலிருந்து வரும் புற ஊதா கதிர்வீச்சில் இருந்து நம்மை காப்பாற்றும். அத்திப்பழம். ஜீரண சக்திக்கு உதவுவது அத்திப்பழம். நமக்கு புத்துணர்ச்சியை தந்து நுரையீரலில் உள்ள அடைப்புகளை நீக்கும். தோல் தொடர்பான பிரச்சனைகளை நீங்கும். இதில் கால்சியம் அதிகமாக இருக்கிறது. 100 கிராம் அத்திப்பழத்தில் 2 மில்லிகிராம் இரும்பு சத்து உள்ளது. இரும்பு சத்து நிறைந்திருப்பதால் உடலில் இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும். இதில் உள்ள குளோரோஜெனிக் அமிலம் உடலில் உள்ள இன்சுலினை அதிகரிக்க செய்து சர்க்கரையை குறைக்கும். நார்ச்சத்து நிறைந்திருப்பதால் மலச்சிக்கல் பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம். கொய்யாப்பழம். கொய்யாப்பழத்தில் புரதம், கொழுப்பு மற்றும் மாவு சத்துக்கள் சிறிதளவே இருந்தாலும் நார்ச்சத்து, கால்சியம், பொட்டாசியம், இரும்பு சத்து ஆகியவை அதிகமாக உள்ளன. 100 கிராம் கொய்யாவில் 210 மில்லிகிராம் வைட்டமின் சி உள்ளது. இரும்பு சத்தை கிரகிக்க வைட்டமின் சி மிகவும் அவசியம். வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் சிறிதளவு இருக்கிறது. 100 கிராம் கொய்யாவில் 0.27 மில்லிகிராம் இரும்பு சத்துக்கள் நிறைந்துள்ளதால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து உடல் வலிமை பெறும். எனவே குடல் சம்பந்தமான பிரச்சனைகளை தவிர்க்கலாம். கற்றாழை. கற்றாழையில் இரத்தத்தில் ஏற்படும் அழற்சியை தடுக்கும் பொருள் அதிகம் உள்ளது. ஆகவே இவற்றை சாப்பிட்டாலும் இரத்த அணுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். கிவி பழம். இரத்தத்தில் குருதி சிறுதட்டுகள் குறைவாக காணப்படுவோர் கிவி பழங்களை சாப்பிட்டால் அதன் உற்பத்தி அதிகரிக்கும் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. உடற்பயிற்சி செய்தால் உடல் ஆரோக்கியமாக மட்டுமில்லாமல் உடலில் உள்ள இரத்தத்தின் அளவு அதிகரிக்கும். மேலும் சுத்தமான ஆக்சிஜன் உடற்பயிற்சி செய்யும் போது இரத்தத்தில் கலக்கிறது. ஆகவே இரத்தமும் சுத்தமாக சீராக உடலில் இயங்குகிறது.
பாதாம் இரும்புச்சத்து மற்ற உணவுப் பொருட்களை விட பாதாம் பருப்பில் அதிகம் இருக்கிறது. ஒரு நாளைக்கு ஒரு அவுன்ஸ் பாதாம் பருப்பை சாப்பிட்டால் உடலுக்கு 6% இரும்பு சத்தானது கிடைக்கும். முருங்கைக்கீரை தினமும் முருங்கைக்கீரை சூப்பை குடித்து வருவதால் உடலில் இரத்த சோகை ஏற்படாது. இதனால் உடலில் இரத்த சோகை ஏற்படாமல் இருக்க தினமும் முருங்கைக்கீரை சூப் எடுத்துக்கொள்ளலாம். மேலும் உடலில் இரத்த சோகை உள்ளவர்கள் முருங்கைக்கீரை சூப் உற்சாகத்தை ஏற்படுத்த உதவும். முருங்கை இலையினுடைய பொடியானது மூளையின் ஆரோக்கியத்திற்கு மிகப்பெரிய அளவில் உதவுகின்றன. இதில் உள்ள வைட்டமின் இ மற்றும் வைட்டமின் சி ஆகியவை மனவளம், ஞாபக சக்தி ஆகியவற்றை பாதுகாக்க உதவுகிறது. முருங்கை இலையினுடைய பொடியானது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகின்றது. இது மிக முக்கியமான இரத்தத்தில் உள்ள கொழுப்பை குறைக்க உதவுகின்றது. முட்டை நாட்டுக்கோழி முட்டைகள் இயற்கையான முறையில் உருவாகின்றன. நாட்டுக்கோழி முட்டையை சாப்பிட்டு வருபவர்களுக்கு எலும்புகள் உறுதியாகும். நாட்டுக்கோழி முட்டையை சிறந்த நோய்க்கால உணவாக இருக்கிறது. கொலஸ்ட்ரால் அளவை உயர்த்தாது, சரியான அளவில் இருக்க உதவும். இந்த முட்டை சாப்பிடுவதனால் தலைமுடி மற்றும் நகங்கள் ஆரோக்கியமாக இருக்கும். நாட்டுக்கோழி முட்டையில் கொழுப்பு சத்து அதிகம் இருந்தாலும் இரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவை உயர்த்தாது. எனவே உடலுக்கு பல நன்மைகளை அளிக்கும் நாட்டுக்கோழி முட்டையை உடலில் கொலஸ்ட்ரால் அளவு சரியான அளவில் இருக்க விரும்புபவர்கள் தாராளமாக சாப்பிடலாம். நமது உடலில் இரத்தம் குறைவு ஏற்பட்டால் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் பார்க்கலாம் வாங்க. நமது உடலின் அடிப்படை இரத்தம். உடலில் இரத்தம் குறைவாக இருந்தால் பல நோய்கள் வரும் அபாயம் உள்ளது. நோய்களை எதிர்த்து போராடும் திறன் குறைகிறது. இரத்தம் இல்லாததால் ஒரு நபர் முற்றிலும் பலவீனம் அடைகிறார்கள். நமது உடலில் இரும்பு சத்து குறைவாக இருந்தால் இரத்த பற்றாக்குறை ஏற்படும். அத்தகைய சூழ்நிலையில் இரும்பு சத்து நிறைந்த உணவை உண்ண வேண்டும். நமது உடம்பில் இரத்தம் குறைவாக இருந்தால் உடல் எடை கூடாது. சும்மா 2 முறை குனிந்து நிமிர்ந்தாலே மூச்சு வாங்கும். படிப்பில் கவனம் இருக்காது. காது கேட்கும் திறன் குறைந்திருக்கும் அல்லது பிறர் சொல்வதே புரியாது. உடல் பலம், தசைகள் வளர்ச்சி அறவே இருக்காது. எப்பொழுதும் மந்தமாகவே இருப்பார்கள். சிலர் கண் பார்வையில் பிரச்சனைகள் இருக்கும். எப்பொழுதும் படுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்கிற உணர்வு, அதாவது சோம்பேறித்தனம் கிடையாது, அது உண்மையான உடல் அசதி. சாதாரண சளி, ஜுரம் எல்லாம் உங்களை வாட்டி வதைக்கும். சாதாரண காயங்கள் இயல்பை விட மிக மெதுவாக குணமாகும். அடிக்கடி நரம்புகளில் பிரச்சனைகள் ஏற்படும். உணவு செரிமானம் விஷயத்தில் பிரச்சனை இருக்கும், பசி ஏற்படாது. உங்களுக்கு சும்மாவே குளிரெடுக்கும். தூங்கும் போதும் அல்லது உங்கள் உடலை வளைக்கும் போதும் மூச்சு திணறல் ஏற்பட்டு அதிக வாய்ப்புகள் உள்ளன. ஆகவே உடலில் இரத்தம் அதிகரிக்க இரத்தம் உருவாக்கும் முறையையும் அதனை அதிகரிக்கும் உணவு வகைகளையும் அதற்கான வழிமுறைகளையும் சரியாக தெரிந்து கொண்டு அதனை முயன்றால் அனைவரும் இரத்த அளவை அதிகரித்து கொள்ள முடியும். முதலில் இரத்தம் எங்கு உருவாகிறது என்பதை தெரிந்து கொள்ளும் வாங்க. நம் உடம்பில் மொத்தம் 9 ஜாயிண்ட்டுகளில் இரத்தம் உருவாகிறது. அதாவது 1 கழுத்து, 2வது பார்த்தீங்கன்னா தோள்பட்டை கைகள் இணைப்பு, 3வது கை முழங்கை இணைப்பு, 4வது மணிக்கட்டு இணைப்பு, 5வது பார்த்தீங்கன்னா விரல்களுடைய இணைப்பு, 6வது இடுப்பு இணைப்பு, 7வது கால் முழங்காலுடைய இணைப்பு, நம்ம 8வது கால் மணிக்கட்டு இணைப்பு, 9வது கால் விரல்கள். இந்த 9 இணைப்புகளையும் சரியாக முழு கவனத்துடன் இடது புறமும் வலது புறமும், அதாவது நாம் பயிற்சி மேற்கொண்டால் நம்முடைய உடல் ஆரோக்கியமாக மேம்படும். மேற்கூறிய உணவுப் பொருட்களை உண்பதால் உடலில் இரத்த அணுக்களின் அளவு அதிகரிப்பதோடு உடல் எடை அதிகரிக்காமல் உடலை எந்த ஒரு நோயும் தாக்காமல் ஆரோக்கியமாக வாழலாம். எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே.